ஏஜிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் இப்போ கேட்டீங்க நிறைய பேருக்கு ஆசை அவங்களோட வயசை விட கொஞ்சம் கம்மியாக நம்ம காமிச்சுக்கணும் நம்மளன்னு ஆசை அப்படின்றது. அது ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எந்த ரீசனில் அவங்களுக்கு இந்த ஏஜிங் லுக் ஏஜட் லுக் வருதுங்கிறத அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறமா ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸ் இருக்கும், ப்ரெஷர் இருக்கலாம், ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கலாம், அஃபிஷியல் ப்ரெஷர் இருக்கலாம், இந்த மாதிரி சில்ட்ரன் ப்ரெஷர்னு ப்ரெஷர் கம்ஸ் இன் ஆல் டிரெக்ஷன்ஸ். அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் இருக்கும் பொழுது அவங்கள அறியாமல் அவங்களோட தோற்றத்தில் ஒரு மாற்றம் தெரியும். டியூட்டி இஸ் சச் தட் நீங்கள் டெய்லி சாப்பிட்ற மாதிரி டெய்லி மெயின்டெனன்ஸ் இஸ் எ மஸ்ட். இதை மறந்துட்டு நம்ம டென்ஷன் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆஃப் இயர்ஸ் தாண்டிட்டோம்னா ஏஜ் அதிகமாக காமிக்க ஆரம்பிக்கும். அது எல்லார் லைஃப்லேயும் ஒரு ஸ்டேஜில் வரும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம அதுக்குன்னு இந்த மறிக்குழந்து ஹெல்ப் பண்ணும். மறிக்குழந்து எப்படி ஹெல்ப் பண்ணுவோம்னாக்கா, இந்த ஏஜ் ஆகிறதுக்கு ரீசன்ஸ் அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அது அவங்களுக்கு நிரந்தரமான தீர்வாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராடக்டோட ஃபோக்கஸ். அந்த ஏஜ் ஆன தோற்றம் முதல்ல வந்ததுன்னு நினைக்கிறத விட அப்போலேருந்தே அவங்க 50 வயசில் அந்த தோற்றம் வந்ததுக்கு ஃபீல் பண்ணவங்க 55 வயசு ஆன உடனே அவங்க 50 வயசு மாதிரியோ இல்லை 60 வயசு ஆன உடனே அவங்க 55 வயசு மாதிரியோ இருக்கிறது அவங்களுக்கு எப்போவுமே ஒரு நிரந்தரமான தீர்வுங்கிறதுக்கு அடையாளம். ஸோ இந்த மாதிரி நிரந்தரமான தீர்வு இந்த ஆன்டி ஏஜிங் ஸ்க்ரப், அதாவது மறிக்குழந்து மெயின் வச்சுருக்கோன்னாலும் அதுலேயே நாங்கள் கூட கலக்கிறது என்னன்னாக்கா, இதில் மெயினில் பாதாம், நிறைய பாதாம் போடுவோம். ஆக்சுவலாக பாதாம் கொடுக்கறது என்னென்னா ப்ரோட்டீன் என்ரிச்ட் அப்படின்றது பாதாமில் இருக்குது. அதில் நல்ல ஃபேட் கண்டென்ட் இருக்குது. அது எல்லாமே சேர்ந்து இவங்களுக்கு தேவையான ஒரு சத்து முகத்துக்கு சருமத்துக்கு நம்ம எப்படி இன்டேக்காக சேர்த்து நம்ம பாடி அதாவது சிஸ்டமை மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி சத்துள்ள ஒரு தயாரிப்பு அப்படின்னு பார்த்தா இந்த ஆன்டி ஏஜிங் ஸ்க்ரப்.